ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் கடந்த 3 வாரங்களாக ஆரோனை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு படித்து கொண்டு வருகிறோம். இந்த நேரத்திலே ஆரோனுக்கும் நமக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கின்ற நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆரோன் பிரதான ஆசாரியனாக தெரிந்து கொள்ளப்பட்டார். அந்த ஆரோனுடைய பிரதான ஆசாரியத்துவம், அதாவது அந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மூலமாக, தன்னுடைய இரத்தம் சிந்துதலின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அநேக கிறிஸ்தவர்கள் அல்லது மறுபுறப்படைந்தவர்கள், தேவ பிள்ளைகள், நாங்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள் என்று சொல்லுவது வழக்கம். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6வது வசனத்தின் படி. ஆனால் நாங்கள் எப்படிப்பட்ட ஆசாரியத்துவத்தை பெற்றிருக்கின்றோம் என்பதை இன்றைக்கு அநேகர் அறியாத நிலையில் இருக்கிறார்கள். ஓசியா 4 அதிகாரம் 6வது வசனத்தின்படி. ஏனென்றால் தேவனுடைய வேதத்தை, வசனத்தை அறியாதபடியினாலே ஆண்டவர் அநேகரை ஆசாரியனா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினால் நாங்கள் தொடர்ந்தும் இந்த காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் ஆசாரியனாகி ஆரோனுக்கு என்னென்னத்தை கொடுத்தாரோ அதன் மூலமாக அதுக்குள்ளே இருக்கின்ற மகத்துவமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த பிரசங்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த வேத படிப்பு அல்லது இந்த வேத தியானம் எப்படிப்பட்டது என்றால், நாங்கள் ஆராய்ந்து அநேக காரியங்களை உங்களிடத்திலே கொண்டு வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அநேகமான காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வேதத்திலே எந்த ஒரு காரியமும் சும்மா எழுதப்படவில்லை. அதை நீங்கள் முதல்ல உங்களுடைய உங்களுடைய சிஸ்டத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இன்னொரு இடத்துல சொன்னார், இதில் இருக்கிற இந்த நியாய பிரமாண வசனத்திலே இருக்கின்ற காரியங்கள் நிறைவேறி தீருமளவும் ஒரு குத்தாயிலும் ஒரு எழுத்தாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். வேதம் முதலாவதாக நீங்க வேதத்தில் பார்க்கலாம், எழுத்து வடிவம் பெற்றது ஆண்டவருடைய கை விரலினாலே எழுதப்பட்டது. அதாவது முதலாக கட்டளைகள் ஆண்டவர் முதலாக அந்த கற்பலகைகளிலே மோசேக்கு எழுதி கொடுத்தார். அது ஆண்டவருடைய விரலினாலே எழுதப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்ப அந்த ஆண்டவருடைய விரலினாலே எழுதப்பட்ட அந்த கற்பலகையை மோசே என்ன செய்தார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வர தாமதிப்பதினாலே ஆரோனிடத்திலே பலவந்தம் பண்ணி என்ன செய்தார்கள்? கன்றுக்குட்டி தெய்வம், அதாவது ஓப்புஸ் என்று சொன்னால் கன்றுக்குட்டி கடவுள். ஓப்புஸ் என்று சொல்லி அவர்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை அங்கே வழிபட்டு வந்தார்கள். அப்ப அந்த ஓப்புஸ் என்ற தெய்வத்தை இவர்கள் இந்த வனாந்தரத்திலே உருவாக்கினார்கள். அப்பொழுது மோசே இறங்கி வரும் பொழுது யோசுவா சொல்லுகிறான், பாளையத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது என்று, யுத்த சத்தம் கேட்கிறது என்று யோசுவா சொல்லுகிறார். ஆனால் மோசே சொல்லுகிறார், அது யுத்த சத்தம் அல்ல, அது வேற ஏதோ சத்தம். வந்து பார்க்கும் பொழுது அவங்க இப்படியான ஒரு வேலையை செய்திருந்தாங்க. ஆண்டவர் தன்னுடைய கைகளினாலே எழுதி கொடுத்த அந்த கற்பலகை அந்த இடத்திலேயே அடித்து உடைக்கப்பட்டது, சிதறப்பட்டது. அதுக்கு பிறகு நீங்க வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், நீ வேற இன்னும் 2 பலகையை செய்து கொண்டு சீனாய் மலைக்கு மேலே ஏறி வா, ஓரேப் என்று சொல்லப்படுகின்ற தேவனுடைய பர்வதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே ஓரேப், சீனாய் மலை என்றெல்லாம் நீங்க வாசிக்கிறதெல்லாம் ஒரே இடம்தான். ஓரேப் என்று சொன்னால் தேவனுடைய பர்வதம் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்படும். ஓகே, சீனாய் வனாந்தரம் என்றது வேற, சீனாய் மலை என்றது வேற, சீனாய் வனாந்தரம் என்றது வேற. ரெண்டுமே வேற இடங்கள், லொகேஷன்கள். ஓகே, அப்ப ஆண்டவர் தான் முதலாக நம்முடைய கைகளிலே இருக்கிற இந்த வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்தார். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தாவியானவர்களாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நான்
உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் ரிசீவ் பண்ணி கொள்ளணும்னு சொன்னால் இதெல்லாம் உங்களோட சிஸ்டத்தில் இருக்கணும். ஆண்டவர் காரணம் இல்லாமல் ஒரு உடுப்பை உண்டாக்க சொல்லலை ஆரோனுக்கு. காரணம் இல்லாமல் அங்கே அந்த உடுப்பை உண்டாக்குறதுக்கு பாதிக்கப்பட்ட நூல்லிருந்து ஊசியிலிருந்து எல்லாத்தையுமே ஆண்டவர் தான் மோசைக்கு ஆலோசனை கொடுத்தார். இப்படி தான் உண்டாக்க வேண்டும் என்று. அப்படி உண்டாக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தால் அதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். அதை கண்டுபிடிக்க வேண்டியது ராஜாக்களாகிய எங்களுடைய பொறுப்பு. நீதிமொழிகள் 25:2 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, அதை கண்டுபிடிக்கிறது ராஜாக்களுக்கு மேன்மை என்று பார்த்தோம். அப்ப நாங்க ராஜாக்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய மகத்துவங்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, இன்றைய நாளிலே நான் உங்கள் மத்தியிலே நாங்க பார்த்தோம் ஆரோனுடைய வஸ்திரத்திலே போன முறை நாங்க பார்த்தோம் முதல் 2 பகுதிகளை பார்த்தோம். என்ன? மார்பதக்கம், அடுத்தது ஏபோத்தை குறித்து பார்த்தோம். ஏபோத் என்ற எபிரேய சொல்லுக்குள்ளே இருக்கின்ற மகத்துவங்களை பார்த்தோம். அந்த சொல்லுக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துகளும் எதை குறிக்கிறது என்று பார்த்தோம். அந்த எழுத்துக்கள் அகர வரிசைப்படி எங்கெங்கே இருக்குது, அதனுடைய கூட்டுத்தொகைகள் பெருமானங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். போன வாரம் நான் பேசும் பொழுது ஒரு காரியத்தை, அதாவது பழையாக்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இது என்னன்னு சொன்னா வேதாகம இலக்கவியல், பிபிலிக்கல் நியூமரோலஜி என்று சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சில இடங்களில் வாசிக்கும் பொழுது 7 குத்து விளக்கு 7 என்ற இலக்கம் வரும். சரிதானே? மனுஷனை ஆண்டவர் 6ஆம் நாள் சிருஷ்டித்தார். அப்ப இதை ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் உண்டு. சரிதானே? இந்த இலக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இதை நான் கண்டுபிடிக்கல, வேத ஆராய்ச்சியாளர்கள் பல வருடங்களாக இன்றைக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இஸ்ரேல் நாட்டில். அவங்க கண்டுபிடித்த காரியங்கள். அப்ப என்னுடைய சில பிரசங்கங்களை எபிரேய மொழியில் நீங்கள் பேசுகிற சொற்கள், அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய வேல்யூ, அதனுடைய பெறுமதிகளை விளங்கி கொள்ள வேண்டுமானால் இந்த இருக்கிற இந்த நியூ நம்பர்ஸ் அல்லது பிபிலிக்கல் நியூமரோலஜி அல்லது பிபிலிக்கல் மீனிங் ஆஃப் த நம்பர்ஸ், வேதாகம இலக்கங்களினுடைய அர்த்தங்களை நீங்கள் உங்களுடைய நோட்ஸ் காப்பியில் குறித்து வைத்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. அதை நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் சில காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் ஆவியானவர் உங்களோடு இதன் மூலமாக இடைப்படுவார். ஏனென்றால் வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே, ஒவ்வொரு சொல், ஒரு குத்து, ஒவ்வொரு எழுத்துமே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மனிதர்கள் மூலமாக வழிநடத்தப்பட்டு எழுதின காரியங்கள். அப்ப முதலாவது இலக்கம் தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. 2வது இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பிரிவு என்று சொல்லி அதுக்கு அர்த்தம், அல்லது மரணம் என்று சொல்லி நீங்க அதுக்கு போட்டுக்கொள்ள முடியும். 3வது இலக்கம் உயிர்த்தெழுதல். இயேசு எத்தனையாவது நாள் உயிர்த்தெழுந்தார்? 3ஆம் நாள். அப்ப அது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. 4வது இலக்கம் இயேசு கிறிஸ்து அல்லது இயேசுவா அல்லது இயேசுஸ் அல்லது ஜீசஸ், அவரை குறிக்கிறதாக இருக்கிறது. 5வது இலக்கம் தேவ வல்லமை அல்லது பரிசுத்த ஆவியானவர். தேவ வல்லமை என்றாலே பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் என்றால் தேவ வல்லமை. 6வது மனுஷனை குறிக்கிற இலக்கமாக இருக்கிறது. 7வது இலக்கம் சம்பூரணம் அல்லது முழுமை. அப்ப இதை நீங்க கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க, எழுதி உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க, பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது சில இலக்கங்கள் வரும் பொழுது நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். இதுக்கு அங்காலையும் இருக்குது. 8 வேணுமென்றா எழுதி கொள்ளுங்க, புதிய வானம் புதிய பூமி. 9 வேணுமென்றா எழுதி கொள்ளுங்க, அது திருப்பி தேவன் தான். 9க்கு மேல இலக்கம் இல்லை. இலக்கங்கள் எல்லாமே எப்படி உண்டாக்கப்படுது? இந்த 1 0 இதெல்லாம் சேர்த்து இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர், அதாவது கணனி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படித்தவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே பைனரி டெசிமல் சொல்லி 2 தான் இருக்கும். ஐடி படித்தவங்களுக்கு தெரியும். பைனரி டெசிமல் 0 என்ன? டெசிமல்ன்றது 0, பைனரின்றது 1. அப்போ இதை வச்சு தான் அங்கே ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், வெப்சைட்டை டிசைன் பண்ணுறா இருக்கும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு. அப்போ நாங்கள் கொடுக்குற அந்த கட்டளை, அந்த கொமாண்டுக்கு அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கங்களை வச்சு தான் அது வேலை செய்யுது. அது நாங்கள் இப்போ ஐடி படித்தவங்களுக்கு தெரியும். விண்டோஸ் என்று சொல்லி ஒன்று இருக்குது, டொஸ் என்று சொல்லி ஒன்று இருக்குது. இந்த டொஸ் என்ற பகுதியில் போய் பார்த்தா தான் அதெல்லாம் விளங்கும். சரிதானே? அப்போ கணனியும் இந்த இலக்கங்களுக்குள்ள தான்
இயங்குது. அப்ப 1ல இருந்து 9 வரைக்கும் தான் இலக்கம். அதுக்கு அங்கால இருக்கிற அந்த இந்த இலக்கங்களை சேர்த்து பூச்சியம் அங்கால இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் மிச்ச காரியங்களை, அதாவது எண் தொகைகள் உண்டாக்கப்படுகிறது. ஓகே, இன்றைக்கு அப்ப நான் உங்களுக்கு ஆரோனுடைய உடையை பற்றி நான் பேசினேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பேசி கொண்டு வந்தேன். மார்பதக்கத்தை பற்றி நான் பேசினேன். மார்பதக்கம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த மார்பதக்கம் இதில் 12 கற்கள் இருக்குது. அதை போய் இந்த இதில் இருக்கிற 2 கற்கள், அதுலேயும் அவங்க பிறந்த அந்த ஓர்டரின் படி, என்ன அந்த ஒழுங்கின்படி அந்த இஸ்ரேல் கோத்திரத்தினுடைய பெயர்கள் பதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார். அப்ப அது என்னத்தை குறிக்குது என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களை ஆசாரியன் எப்பொழுதும் தன்னுடைய இருதயத்திலும் தோள்களிலும் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். நானும் நீங்களும் இஸ்ரவேலருக்காக ஜெபிக்க வேண்டும், இஸ்ரேலரை ஆசீர்வதிக்க வேண்டும். இஸ்ரவேல் மிகவும் ஆண்டவருடைய கண்களிலே முக்கியமாக இருக்கிறது. இல்லைண்டா பிழையாம் போய் சபிக்கிற நேரத்தில் இந்த சனம் சரியான முரட்டாட்டம் உள்ள சனம்தான் சபிச்சுட்டு போட்டுமென்று ஆண்டவர் விட்டிருப்பார். அவன்கிட்ட அப்பையும் சொல்றார், என்ன நேற்று நாங்கள் சாமுவேல் புத்தகம் படிக்கக்குள்ள பார்த்தோம், என்ன சொல்றான், நீ போ, அவன் சொல்றபடி செய்யக்கூடாது, நான் சொல்றபடிதான் நீ செய்யணும் என்று பிழையாமுக்கு சொன்னார். ஆனா இவன் என்ன செஞ்சான், இந்த பரிதானம், இந்த லஞ்சத்தை வாங்கினதால், இந்த பொருளை வாங்கினதால் என்ன செஞ்சான், அவன் அங்கே போய் சபிக்கத்தான் போனான். அவன் நாசமாண்டு எடுக்கக்குள்ள, சபிக்க எடுக்கக்குள்ள ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி முடிச்சான். அவனோட வாயை ஆண்டவர் என்ன திருப்பி விட்டான், கழுதைக்கு போட்டு அடிச்சான். கழுதையை பேச வைத்தார் ஆண்டவர். உனக்கு விளங்கலையா, கழுதை பேசிச்சு, உனக்கு விளங்கலையா, முன்னால ஆண்டவர் நிக்கிற, எனக்கு போட்டு அடிக்கிறா என்று சொல்லி பேசிச்சு. முன்னால கர்த்தருடைய தூதன் நிக்கிறாரா, அதெல்லாம் வாட்சி பாருங்க. அப்படியான காரியங்களை அங்க நாங்க பார்த்தோம். ஓகே, ஏபோத்தை குறித்து பார்த்தோம். ஏபோத்துக்குள்ள இருக்கிற மகத்துவமான காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஏபோத் என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாங்கள் பார்த்தோம். அப்ப அதுல வேல்யூ ஒன்றா என்னத்தை குறிக்குது, தேவன். அதுல பெருமை, அதுல அகரவரிசை கூட்டுத்தொகையை பார்க்கும் பொழுதும் ஒன்றுதான். யாராவது அப்படி ப்ரோக்ராம் பண்ண இயலுமா, எல்லாத்தையும் ஒன்றா வார மாதிரி? வலிவை கூட்டினாலும் ஒன்று வருது, அதில் அகரவரிசையை கூட்டினாலும் ஒன்று வருது. அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அது அவருடைய சர்வ ஞானம், நம்மளால் அது சிந்திக்க முடியும். சில நேரம் இதை பார்க்கும் பொழுது நமக்கு தலைக்குள்ளால இன்னொல்லாம் ஓடுற மாதிரியெல்லாம் இருக்கு. ஆரம்பத்தில் இதெல்லாம் படிக்கக்குள்ள எனக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இயலாத நிலையில தான் நான் படித்தேன். ஆனால் காலம் போகும் பொழுது எனக்கு ஆண்டவர் உதவி செய்தபடினால இதை விசுவாசிக்கிற நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டேன். அப்ப தேவனை குறிக்கிறது ஏபோத்து. ஏபோத்து தங்கத்தால செய்ய சொன்னார். அதை நீங்க வாச்சோம், என்ன தங்கத்தால அலங்காரமா இருக்கணும். அப்ப அலங்காரம், மகிமை, இதெல்லாம் ஆசாரியனுக்கு கொடுக்கறதுக்கல்ல, தேவனுக்கு ஆசாரியன் கொடுப்பதற்கு அந்த ஏபோத்து அடையாளமாக இருக்கிறது. அப்ப இதுக்குள்ளேயும் பார்த்தோம், அவன் ஆசாரிய ஊழியம் செய்ய கூடார வாசலுக்குள்ள வரக்குள்ளேயே வாயை திறந்து தேவனை துதிக்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தம் இதுக்குள்ள இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு நாங்க படிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக அங்கியை குறித்து படிக்க போறோம். இந்த அங்கி என்றது எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இருக்குதான் இந்த ப்ளூ கலர், இந்த நீல கலர்ல இருக்குது, இதுதான் அந்த அங்கி, சரிதானே? யாத்ராமம் 28ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நாங்க வாசிப்போம். இதுல இந்த அங்கியை எப்படி செய்யணும் என்று ஆண்டவர் மோசேக்கு ஆலோசனை வழங்குகிறது. இதில் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராமம் 28ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்கப்பட கடவாய். ஏபோத்தின் கீழ் அங்கி. இப்ப இதை பாத்தீங்கன்னா அந்த இதுதான், இந்த கலரா இருக்கிறது தான் ஏபோத்து. ஏபோத்துக்கு கீழ் என்று சொல்லும் பொழுது இந்த நீல கலர்ல இருக்கு தானே, இந்த நீல கலர்ல இருக்கிறது தான் அங்கி. இதை என்ன கலர்ல செய்யட்டாமா? இளநீல நூலால் உண்டாக்க வேண்டும். ஓகே, ஆண்டவர் இளநீல நூலை தெரிவு செய்யறதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியாது. ஆனா நான் வேதத்துல சில காரியங்களை தேடி சும்மா ஆராய்ஞ்சது நிமித்தம் நான் சில விஷயத்தை கண்டுபிடிச்சேன். யாத்ராமம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இங்க ஒரு கையை வச்சுக்கொள்ளுங்க, நம்ம திருப்பி விடத்தான் வரணும்.
இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. என்ன என்ன கல்லுல இருந்தது அவரோட காலுக்கு? நீலக்கல். அப்ப இந்த நீலக்கல்ல ஆறு வச்சிருப்பா? அவர் தானே வச்சிருப்பார். அவர காலுக்குள்ள நீலக்கல்ல யாரும் கொண்டே வைக்கலுமா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. நம்ம அவரை கண்டதும் இல்லை, ஆனா விசுவாசிக்கிறோம். ஆனா அவருக்கு முன்னால போய் நிக்கலுமா? அவர் மனுஷனாக பூமியிலே வந்திருந்த பொழுது கெத்செமனே தோட்டத்திலே அவர் இருக்கும் பொழுது இயேசு யார் என்று சொல்லி அங்கே கேட்டார்கள். அவர் திரும்பி ஐ ஆம் என்றார். என்ன சொன்னார்? நான் தான் என்றார். வந்த போர் சேவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுது. தடுமாறினார்கள். அவர் பேசும் பொழுது தடுமாறினார்கள். 12 வயசுல அவர் தேவாலயத்தில் பரிசேயர்கள் மத்தியிலே, வேதபாரர் மத்தியிலே பேசும் பொழுது இவருக்கு எப்படி இந்த ஞானம், எப்படி என்று சொல்லி அவனால் ஏற்றுக்கொள்ளலா. ஏன்? அவன் பார்த்தது இயேசுவை யோசேப்பினுடைய மகன் அல்லவா? என்ன மார்க்கு 6:3 வாசிக்கலாம். இவர் மரியாளுட மகன் தானே, இவர் தம்பி மேர் தானே, அந்த யாக்கோபு, யோசே, யூதா, இவருடைய சகோதரிகளும் நம்மத்தியில் இருக்கிறார்கள் என்ற சிந்தனையில தான் இயேசுவை பார்த்தார்கள். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன், மனிதரை மீட்பதற்காக இந்த பூமிக்குள்ளே பரிசுத்தமாய் வந்தார் என்றதை குறித்து அவனை ஏற்றுக்கொள்ளல. கொஞ்சம் தடுமாறினார்கள். அப்ப அவருடைய காலுக்குள்ள நீலக்கல்லால இருக்குது. சரிதானே? நீலக்கல். அப்ப நீலம் என்ற அந்த கலர்ல ஏதோ அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு போல. ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு கலர் விருப்பம் தானே. எனக்கு வெள்ளை கலர் விருப்பம், அதான் வெள்ளை ஷர்ட் போடுறேன். அப்ப நம்மட ஒரு பிரதர் ஒரு ஆள் கேட்டேன், நீங்க ஏன் வெள்ளையா போடுறீங்க, நீங்க சிபிஎம் ஆண்டு கேட்டேன். நான் சிபிஎம் இல்லை, நான் சிபிஎம்மும் இல்லை, பிபிஎம் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு வெள்ளை ஷர்ட் விருப்பம், அதனால நான் வெள்ளை ஷர்ட் போடுறேன். ஓகே. இப்ப ஆண்டவர் நீலக்கல்ல வச்சிருக்கிறார். இந்த அங்கி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரோப் என்று சொல்லி இருக்கு. சரிதானே? அதில் எபிரேய சொல்ல நான் இப்போ சொல்லலை, உங்களுக்கு சொல்லுவேன் இடையில. அப்ப இதை நீல கலர்ல செய்ய சொல்லி அங்க சொல்ற. அவர காலுக்கு கீழையும் நீலக்கல்லான அந்த கற்கள் இருக்குது என்று சொல்லி வேத வார்த்தைகள் இங்க சொல்லுது. எசேக்கியேல் 1:26 வாசிப்பீங்களா ப்ளீஸ்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீலரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அந்த அந்த சிங்காசனம் என்ன எப்படி இருந்தா? நீல ரத்தினம் போல. அப்ப அங்க ஏதோ நீலம் ஒன்று கண்டிருக்கிறான் அவன். நீல கல்லுல இருக்குது. ஓகே. ஏன் இந்த நீலம் என்று சொன்னா வேதாகமத்தின் அடிப்படையில். இப்ப நாங்க இதை வேற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரிதானே? இப்ப என்னன்னு சொன்னா பல மத நம்பிக்கைகள் உலகத்தில் இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்குது. அவங்க இந்த நிறம் அதுக்கு இது அதுக்கு இது எல்லாம் வச்சிருக்காங்க. அது பிசாசு இங்க இருந்து கொப்பி அடிச்சு அங்கங்கண்டு பூத்தி வச்சிருக்குது. ஆனா நீங்க இதை வேறமா எடுக்கக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நீலம் என்றது தெய்வீக தன்மையை குறிக்கிறதாக இருக்கிறது. இங்கிலீஷில் டிவினிட்டி. ஓகே. தேவத்துவத்தை குறிக்கிற ஒரு நிறமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் நீலம் நீதி, ரைச்சஸ்னஸ். என்னது? நீதி. இந்த நீலத்துக்கு வேதாகமத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன், தெய்வீகத்தன்மை கொண்ட ஒரு நிறமாக இது நீலம் காணப்படுகிறது. ஏனென்றா அது தேவனுடைய சமூகத்தில் இருக்குது என்று சொல்லி வேதத்தில் 2 வசனம் நான் உங்களுக்கு காட்டினேன். அடுத்தது தேவத்துவத்தை குறிக்கிறதாக இது இருக்குது. இந்த நீலம் இன்னொன்றை குறிக்குது, அது நீதி. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அநீதி உள்ளவரா? நீதி உள்ளவர், நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். ஓகே. இப்ப நாங்க யாத்திராம 28க்கே போவோம். திருப்பி யாத்ராமம் 28:31 திருப்பி ஒருக்கா வாசிங்க. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய். 32 வாசிங்க.
தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும் அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிழியாத படிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். இப்ப இந்த நீல நிற அங்கி இந்த இதுல பாக்குறீங்க, இந்த படத்துல, இது வந்து கூகுள்ல டவுன்லோட் பண்ண படம் தான். இது ரெண்டும் பெருசா ஒன்றும் இல்லை, நீங்க கூகுள்ல அடிச்சாலும் இந்த படம் பெறும். ஓகே, இந்த இதுலயும் இன்னொரு படத்துலயும் காட்டியிருக்கேன் இந்த நீல நிற அங்கி, சரிதானே? இந்த அங்கிய இங்கிலீஷ்ல இதுலயும் வருது, இந்த இப்படித்தான் இருக்கு இந்த நீல நிற அங்கி. பாருங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஏபோத்துக்கு பின்னால இருக்கின்ற இந்த நீல நிற அங்கி இதா இருக்குது. இதை வந்து இளநீல நூலால செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க யூடியூப்ல அடிச்சீங்கன்னா இதை எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் அதை செய்தும் காட்டியிருக்கிறாங்க. யூடியூப்ல இருக்குது இந்த அங்கி எப்படி அவங்க பின்னுறாங்க. இந்த அந்த நாளில் தறி தானே, தறியை வச்சு எப்படி செய்தாங்க என்று சொல்லி எல்லாம் அதுல போடப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப இந்த அங்கிக்கு எபிரேய வேதாகமத்தில், அதாவது பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது. ஏன் கிரேக்க மொழியில புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்துல, புதிய ஏற்பாட்டு சம்பவங்கள் நடைபெற்ற காலத்துல உலக சர்வதேச மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டு இருந்தது கிரேக்க மொழி, சரிதானே? அந்த நேரம் இங்கிலீஷ் இருந்திருந்தா இங்கிலீஷில் எழுதியிருப்பார் ஆண்டவர், சரிதானே? கிரேக்க மொழியிலே வேதம் எழுதப்பட்டது அந்த நாள். அதாவது இயேசு வருவதற்கு சில வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் தான் த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன் இருந்தான். எல்லாரும் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் என்று பேசுறல்ல, அந்த மன்னன் உலகம் முழுவதையுமே கைப்பற்றினான். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். சாகும் பொழுது என்ன, சவப்பட்டியில கையை வெளியில விட்டு கொண்டு போனான். ஏன், நான் என்னத்தை பிடிச்சாலும் ஒன்றுமே நான் சாகும் பொழுது கொண்டு போகலன்னு காண்பிக்கும்படியாக. அப்ப கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டதால தமிழ் வேதாகமத்தில் இந்த நீல கலர் உடுப்பு இருக்குதான் இப்ப பார்த்தோம், இதை அங்கி என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷில் ரோப் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழி வேதாகமத்தில் இந்த அங்கி என்ற இடத்துல பாவிக்கப்பட்டிருக்கின்ற சொல் மெயில். என்ன சொல்? மெயில். இமெயில், ஜிமெயில், அதுக்கு வர மெயில். அப்படி நீங்க மெயில் என்றே எழுதி கொள்ளுங்க. அதைத்தான் நான் இந்த எபிரேய மொழியில போட்டிருக்கிறேன். நம்ம இங்க இருந்து தான் தமிழ் மொழி இங்கிலீஷ் மொழி வாசிப்போம். என்ன மொழி? தமிழ் மொழி ஆங்கில மொழி எப்படித்தான் வாசிப்போம். ஆனா எபிரேய மொழி இங்கிருந்து தான் வாசிக்கப்படுகிற ஒரு மொழி, அதாவது இடமிருந்து வளமாக. மெயில், மெயில் என்று சொல்லும் பொழுது இந்த மெயிலில் 4 எழுத்து, எபிரேய மொழியில 4 எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று வந்து மெம் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆயின் என்று சொல்லப்படுகின்ற 2வது எழுத்து அதுல எழுதப்பட்டிருக்குது. ஆயின், AYIN அல்லது ஆவண்ணா ஈனா இன்னனாண்டு கொள்ள நீங்க போட்டுக்கொள்ளலாம். 3வது எழுத்து யோட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்குது. 4வதாக லாமேட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எழுத்து இந்த மெயில் என்று சொல்லப்படுகின்ற எழுத்துல எழுதப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த மெயில் என்ற சொல்லுக்குள்ள இருக்கின்ற ரகசியத்தை பார்ப்போம். அதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் இந்த அங்கியை குறித்து நான் பேசுவேன் உங்க மத்தியில. ஓகே, மெம் என்ற சொல்லப்படுகின்ற அந்த எழுத்து தண்ணீரை குறிக்கிறது. என்னத்தை குறிக்குது? தண்ணீர். தண்ணீர் வேதாகமத்தில் எதுக்கு ஒப்பாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை. எபேசியர் 5:26 நீங்க பார்க்கலாம். என்ன, அவர் தண்ணீர் முழுக்கினாலே திருச்சபையை சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். அதாவது தண்ணீர் பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பாக நிழலாட்டமாக நிழலாக காண்பிக்கப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. ஓகே, ஏனென்று சொன்னா அந்த காலத்தில் நாகரிகங்கள் தோன்றினது. உங்களுக்கு தெரியும் தானே, வரலாறு படித்தாங்களுக்கு தெரியும். நாகரிகங்கள், மெசபொத்தோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், வேற என்ன நாகரிகம், மொஹஞ்சதாரோ கரப்பா, என்ன இப்படி நைல் நதி நாகரிகம், இதெல்லாம் தோன்றின காரணம். நாகரிகங்கள் எப்படி தோன்றினது என்றால் தண்ணீரை மையமாக வச்சுதான் தோன்றினது. எப்படி? தண்ணீர் இருக்கிற நதி இருக்கிற இடத்துல போய் தான் அவங்க குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டார்கள். மெசபத்தோமிய நாகரிகம் இருக்குதானே, இந்த மெசபத்தோமிய நாகரிகம் என்றது என்ன, மெசபொத்தேமியா என்றது அக்காடியன் மொழி. இந்த அக்காடியன் மொழியினுடைய அர்த்தம் என்னென்றால் 2 நதிகளுக்கு நடுவிலே. மெசபத்தோமிய நாகரிகத்தில் தோன்றப்பட்ட நாடுதான் பெபிலோன். என்ன நாடு?
பாபிலோன். சரிதானே? அப்ப நைல் நதி நாகரிகம் என்று சொல்லும் பொழுது அது எகிப்தை குறிக்கும். எகிப்து குடியேறுபவர்கள் இருக்குதானே, அதுதான் நைல் நதி நாகரிகம். பழைய ஏற்பாட்டு வேதாகம காலத்துல அதாவது வல்லரசு நாடுகள் 2 இருந்தது. என்னென்ன? ஒன்று பாபிலோன், அடுத்தது எகிப்து, அடுத்து அசிரியர்கள். இந்த 3 நாடும் தான் பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இவங்களை மேற்கொள்றதும் அடிக்கிறதும் கைதிகளை பிடிச்சு கொண்டு போறதும் இஸ்ரவேல் யூதர்களை செய்யறதை நீங்க பார்க்கலாம். அப்ப தண்ணீரை மையமாக வைத்து இந்த குடியிருப்புகள் ஏற்பட்டபடியினாலே ஆண்டவரும் என்ன சொன்னார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்பொழுது அது மழை நீரை குடிக்கும் தேசம், அங்க தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது. அது பாலும் தேனும் ஓடுறா என்ன அர்த்தம் என்று சொன்னா அது இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஒரு தேசம் என்று சொன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நமக்கு அதாவது மட்டக்களப்புல டிசம்பர்ல தான் மழை பெய்கிறது இல்லையா? டிசம்பர் தான் நமக்கு மாரி காலம். இஸ்ரேல்ல அப்படி இல்லை. இஸ்ரேல்ல 3 மாசத்துக்கு ஒருக்கா மழை பெஞ்சு கொண்டே இருக்கும். அது எப்படி என்று சொன்னா மழை பெஞ்சு அவங்களுடைய மலை பிரதேசம் இருக்குதானே, இந்த சியோன் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் மலை பிரதேசம். அதுல இஸ்ரேல்ல எல்லையில் இருக்கிற அதாவது வட எல்லையில் இருக்கிறது தான் ஹெர்மோன் என்று சொல்லி தமிழ் வேதாமத்தில் போட்டிருக்கு. இதெல்லாம் மலை. அந்த மலையில் அந்த தண்ணி அப்படியே விழுந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் இப்படி இறங்கி வரும். மலையிலிருந்து கீழே கரையோர பகுதி வரைக்கும் இறங்கி வந்து கரையோர இந்த நில பக்கம் இருக்குதா நிலம், அதுக்கு இறங்கும் பொழுது அடுத்த மழை பெய்யும் மேலே. இப்படி பெஞ்சா எப்படி அவங்க விவசாயம் செய்யலாம் என்று யோசிச்சு பாருங்க. சும்மா தூவி விட்டுட்டு வாரது மட்டும்தான். அதை என்ன செய்யும்? மழை பெய்ய ரொட்டேஷன்ல விவசாயம் நடந்து கொண்டு. அப்ப 4 போகங்கள் அங்க செய்யலாம். எப்படி? 3 மாசத்துக்கு ஒருக்கா மழை பெஞ்சு வந்தா என்ன செய்யலாம்? 4 போகம். இதைத்தான் வேதாகமம் என்ன சொல்லுது? பின்மாறி முன்மாறி என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கல. இதுதான் அந்த பின்மாறி முன்மாறி. முதல் 2 முன்னுக்கு வார மாறி காலத்தை என்ன சொல்லுது? முன்மாறி என்று சொல்லியும் பின்னால வாரத பின்மாறி என்று சொல்லப்படுது. அப்ப இந்த நீரை சம்பந்தப்பட்டு இந்த குடியிருப்புகள், தேசங்கள், நாகரிகங்கள் உருவாக்கப்பட்டதுனால வேதத்துல தண்ணீர் மிகவும் அவசியமான ஒன்று எல்லாருக்கும். என்ன அதனால அத மாதிரி ஆண்டவருடைய வசனமும் நமக்கு அவசியமானது ஒன்று என்று சொல்லி காண்பிப்பதற்காக தண்ணீரை தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பிட்டு வேத புத்தகத்திலே அதை என்ன சொல்றது போல உவமையாக அதை தண்ணீரை ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. 2வது எழுத்து நான் சொன்னேன் ஆயின் என்று சொல்லி. என்ன சொன்னேன்? ஆயின். இந்த ஆயின் என்ற எழுத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா வாட்ச், கவனித்தல். என்னது? கவனித்தல். வேணுமானாக்கள் எழுதி கொள்ளுங்க. என்னத்தை கவனிக்கணும்? ஒரு தேவ பிள்ளை என்னத்தை கவனிக்கணும்? வார்த்தை. யோசுவாவுக்கு ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். என்ன சொன்ன? இரவும் பகலும் அதை கவனித்துக் கொண்டிரு. ஏன்? அதை விட்டு போய் என்றால் உனக்கு பிரச்சனை உண்டாயிரும். அப்ப வசனத்தை கவனித்துக் கொண்டிரு என்றார். ஓகே, அடுத்த எழுத்த பாருங்க யோட். இந்த யோட் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஒத்தருள் கொப்பியில எழுதினோம் என்று சொன்னா மேலேயும் இல்லை கீழேயும் படாது, 2 கோட்லையும் படாது, நடுவுல தான் எழுதப்படும் இந்த யோட் என்ற எழுத்து. அதனுடைய அர்த்தம் என்ன? கை. என்னது? கை. ஓகே. அடுத்தது லாமேட் அந்த எழுத்து. அதனுடைய அர்த்தம் என்ன? மெய்ப்பனின் கோல். ஷெப்பர்ட் ஸ்டாஃப், மெய்ப்பனின் கோல். இதன் மூலம் என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்றால் அவருடைய வார்த்தையை நீ கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவருடைய கைகளினாலே எழுதப்பட்டது. கைகளினாலே எழுதப்பட்டது. அதைத்தானே மோசே உடைஞ்சு போட்டாரு. எழுத்துருவம் கொடுத்தது அவர்தான். அங்க எப்பொழுதும் விரல் என்று சொல்லி வேதத்துல காண்பிக்கப்படுவதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர். அப்ப வேத வார்த்தைகள் எல்லாம் யாரால் அருளப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவனுடைய வார்த்தையாகிய தண்ணீரை நீ கவனிக்கணும். அது ஏனென்றால் அவருடைய வார்த்தையால அவருடைய கைகளினால எழுதி கொடுக்கப்பட்டது. அதுதான் உன்னை என் கோலும் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை என்ன செய்யும்? சொல்ல மாத்த கூடாது. நீங்க சொல்ல மாத்தினீங்கன்னா அதுல இருக்கிற ரகசியம் விளங்காது. உமது கோலும் உமது தடியும். சங்கீதம் 23 எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. தேற்றும் தானே.
இயேசு என்ன சொன்னார்? நான் போவது நலமாயிருக்கும், இல்லாவிட்டால் யார் வர மாட்டார்? தேற்றரவாளன் வந்து என்ன செய்வார்? சத்தியங்களுக்குள்ளே தேற்றுவார். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். தடி என்னதுக்கு? புல செய்கிற நேரம் அடி கொடுக்க. மற்ற விலங்குகள் ஆட்ட தாக்க வரும் பொழுது என்ன செய்யறதுக்கு? அதை அடிச்சு விரட்ட. என்னதுக்கு? தடி. கோல் என்னத்துக்கு? கோலை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது யூதர்கள் பாவிக்கிற கோல் இத மாதிரி தான் இருக்கும். அதோட தலைப்பு இப்படிதான் இருக்கும். என்ன செய்யும்? சாப்பாடு எடுத்து கொடுக்கறதுக்கு இல்ல, வழி மாறி போகும் பொழுது மெய்ப்பன் என்ன செய்வான்? பிடிச்சி இழுத்தெடுப்பான். இப்ப நாங்க எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஆடுகளா இருக்கிறோம். அப்ப ஆடுகளா இருக்கும் பொழுது இந்த கோல் இன்றைக்கு நமக்கு எது? வார்த்தை. ஓண்டாப்பா நான் பிள்ளையா போயிட்டேன், இந்த வார்த்தை எப்படி இருக்கு, நான் பிள்ளையான வழி, ஆண்டவரை என்ன மன்னியும் என்று என்ன செய்யறோம்? ஆவியானவர் நம்மளை சரியான வழிக்கு இழுத்து கொண்டு வந்து விடுகிறார். ஓகே, அவருடைய வசனம் தான் நமக்கு என்ன? நீதி. நான் அப்போதை சொன்னேன், இது நீல கலர்ல இருந்ததுக்கு காரணம் என்ன? அது நீதியை குறிக்கிறது. ஓகே, இன்னொரு விஷயம் காட்டுறேன். இந்த மெம் என்று சொல்லப்படுகிற எழுத்து 13வது அகரவரிசையின்படி 13வது இடத்துல இருக்குது. ஆயின் வந்து 16வது இடத்துல இருக்குது. யோடு என்று சொல்லப்படுகிற எழுத்து 10வது இடத்துல இருக்குது. இந்த லாமேட் வந்து 12வது இடத்துல இருக்குது. இதை கூட்டுங்க, எத்தனை கூட்டுத்தொகை வருது? வேகமா கூட்டுறோம். இதை கூப்பிடணும். அபேக்கஸ் எடுத்து வருது. 51 கூட்டுங்க. 6 என்னத்தை குறிக்கும்? மனுஷன். ஓகே, அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. 6 என்னத்தை குறிக்கும்? மனுஷன். இந்த வேல்யூவை கூட்டுங்க. 40, 70, 10, 30. நூற்றி 80 கூட்டுங்க. எத்தனை? சிந்திச்சு பாருங்க. அகரவரிசை மாறுதான் வருது, வேல்யூ மாறுதான் வருது, வேற வேற இலக்கம். சரியா? அப்ப சிந்திச்சு பாருங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் கூட்டினா 6 வருது. அதை கூட்டினா எல்லாம் ஒன்று தான் வருது. இதுவும் 6 தான் வருது. ஓகே, மத்தேயு 22ஆம் அதிகாரம் எடுங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை காட்டுறேன். எடுத்துட்டீங்களா? மத்தேயு 22. முப்பத்தி வசனத்தை வாசிங்க. 34 40 வரைக்கும் வாசிங்க. அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இயேசுவினிடத்துல பரிசேயர் ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கிறான். நியாயப்பிரமாணம் முழுவதிலும் எது பிரதானமானது என்று சொல்லி கேட்கிறான். ஏனென்றால் வேதாகமத்துல ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் எத்தனை இருக்கு? 613 கட்டளை சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 613 கட்டளை சட்டத்திலும் எது முக்கியமானது என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த 613ஐயும் ஷார்ட் பண்ணி சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும்
முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதாவது கட்டளை சட்டங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அங்கே இருக்குதா இல்லையா? ஆண்டவர் சொன்னார் என்ன? நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப அது தேவனுக்கு நாங்கள் செய்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று இன்னொன்று சொன்னார். அது என்ன? யாருக்கு செய்கிறது? அடுத்தது என்ன? அடுத்த கட்டளை என்ன சொல்லப்படுது இங்க? இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொன்னா ஆறு பாதிக்கப்படுவான்? நானா? பொய் சாட்சி சொல்லணும்னு இன்னொருத்தன் பாதிக்கப்படுவான். அதாவது ஆண்டவர் 613 கட்டளை சட்டத்தை நியாயப்பிரமாணத்தை எப்படி கொடுத்திருக்காருன்னா, தேவனோடு இருக்கிற உறவை சரியாக படுத்திக் கொள்வதற்கும் மனுஷர்களோடு இருக்கிற உறவு நாங்கள் சரியாக இருப்பதற்கும் கொடுத்திருக்கிறார். இதுதான் நீதி. சிலாக்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவர் ஆண்டவர் என்று ஆண்டவரை தேடுவாங்க. ஆனா மற்றவங்களோட எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, மற்றவங்களோட விஷயங்கள்ல, மனுஷர்களோட விஷயத்துல அநீதியாத்தான் செயல்படுவார்கள். சிலாக்கள் இருப்பாங்க, ஆண்டவர விஷயத்துல பெருசா போக்கஸ் பண்ண மாட்டாங்க, மனுஷனுடைய விஷயத்துல அவங்களை எப்படி திருப்திப்படுத்துறன்னு சொல்லி செயல்படுவாங்க. இது தேவனுடைய பார்வையிலே நீதி அல்ல. இயேசுவினுடைய சிலுவையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அந்த நடுவில் இருக்கிற தடி அல்லது கட்டை இப்படி போகும், மரம் என்ன, அடுத்தது இப்படி போகும், இப்படி போகும். இயேசு அப்ப அவர் தேவனோடு இருக்கிற உறவை, மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த ஆதாமின் மூலமாக ஏற்பட்ட பாவத்தின் மூலமாக அந்த பிரிவினையை, அந்த 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 பிரிவை என்ன செய்தார்? அந்த இதை சரிப்படுத்தினார் அவருடைய மரணத்தின் மூலமாக. அப்ப அவர் நம்ம இன்றைக்கு எப்படி ஆகியிருக்கார்? நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அப்ப நம்மளோட உறவு ஆண்டவரோட நாங்க என்ன செய்யணும்? சரியாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அந்த 22ஆம் அதிகாரத்தில் முதலாவதா சொல்வார். உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதுக்கு சரியாக, அதுக்கு கொஞ்சம் குறைவில்லை, சரியா இருக்கிற அடுத்த கற்பனை என்னன்னு சொன்னா, உன்னிடத்தில நீ உண்ட விஷயத்துல நீ அக்கறையா இருக்கிறது போல பிறனுடைய விஷயத்திலும் அக்கறையாக இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் தேவ பிள்ளைக்கு உரிய சுபாவம். அதான் யாக்கோபு புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்லுகிறார், நன்மை செய்ய திராணி இருந்தும் நீ அதை இன்னொருத்தனுக்கு செய்யாதே போனால் அது உனக்கு பாவமாய் இருக்கும். அப்ப மனிதருடைய காரியத்துல நாங்க அக்கறையாக இருக்கணும், மற்றவர்களுடைய காரியத்துல நாங்க மிகவும் கவனமாக, சீரியஸாக, அக்கறையாக இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. இதுதான் நீதி. இதுதான் நீதி. நாங்க மற்ற ஒரு ஆளோட விஷயத்துல அநீதியா நடந்து கொண்டு, மற்றாக்களோட களவெடுத்து கொண்டு, மற்றாக்களோட விஷயத்துல நாங்க பொய் சாட்சி சொல்லி கொண்டு, மற்றாக்களுக்கு அநீதி நாங்க இழைச்சு கொண்டு, நாங்க ஞாயிற்றுக்கிழமை போய் இப்படி நின்று கைதட்டி பாடினால தேவன் பிரியப்பட மாட்டார். அதான் அவர் சொல்றார் ஒரு இடத்துல, நீ உன்னுடைய சகோதரனோட நீ ஒப்புரவாகாம பிரச்சனையா இருந்தீ என்று சொன்னா உன்னுடைய காணிக்கையை வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு போடு என்று சொல்றார். ஏன்? அவர் அந்த உறவும் முக்கியம் என்றார். உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நீ நேசி, அவனோட அன்பாயிரு, அவனில் நீ பாசத்தை காட்டு. அப்பதான் அவனை நாம் என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தலாம். அவனை நாயே பேயே என்று சொல்லி கரிச்சு கொட்டிட்டு இருந்தோம்னு சொன்னா அவனை இயேசுக்குள்ள நாங்க ஆதாயப்படுத்த முடியாது. அவன் அழிஞ்சு போவான். அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருப்போம். அப்ப இதுதான் நீதி. அப்ப நாங்க முதல் மார்க் கவசத்தை பார்த்தோம் இல்லையா? அது இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை, இஸ்ரேலை குறிக்கிறது. அடுத்தது பார்த்தோம் ஏபோத்து. அது யாருக்குரியது? தேவனை குறிக்குது. ஏபோத்து தேவனை குறிக்குது. அடுத்தது யாரை குறிக்குது? நீதி மனிதனை குறிக்குது. மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதி. நீதியா இருந்தா தான் முன்னுக்கு இருக்கிற தேவனுடைய மகிமை நமக்கூடாக வெளிப்படும். அப்ப அந்த உடுப்பை போடக்குள்ளையும் பாருங்க, முதல் வெள்ளை, அதுக்கு பிறகு நீலம், அந்த நீல கலர் அங்கி, அதுக்கு பிறகு ஏபோத்து, அதுக்கு பிறகுதான் மார்பதக்கத்தை போட சொல்லுகிறார். இது நீதியைத்தான் குறிக்குது என்று சொல்லி இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க திருப்பி போவோம். யாத்ராமம் 28வது அதிகாரம்.
எடுத்துட்டீங்களா? ஓகே, 33வது வசனத்தை வாசிங்க. அதன் கீழோரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், வேலையால் செய்யப்பட்ட மாதாளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். 34 வாசிங்க. அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதாளம் பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதாளம் பழமுமாய் தொங்குவதாக. இந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும். அங்கியின் தொங்கலிலே மாதாளம் பழம்னா மாதாளம் பழத்தை ஆஞ்சி வைக்கிறல்ல, அந்த டிசைன் செய்து இப்படிதான் அந்த டிசைன்ல செய்து அதை தொங்க விடட்டாமா. சரியா? மாதாளம் பழத்தை டிசைன்ல ஏன் வைக்க சொன்னார் ஆண்டவர்ண்டா, ஒரு மாதாளம் பழத்துல எத்தனை விதை இருக்கும்? 613. 613 விதைகள் மாதாளம் பழத்துக்குள்ள இருக்கும். இங்க இருக்கிறதுல இருக்குதா நமக்கு தெரியாது, ஆனா இஸ்ரேல்ல இருக்கிற மாதாளம் பழத்துல இருக்கும். மாதாளம் பழம் ஒரு ஆரோக்கியமான ஒரு காரியம். உங்களுக்கு தெரியும் என்ன? இதுகளுக்கெல்லாம் குடிப்பாங்க. இந்த ஹார்ட் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சாமான் மாதாளம் பழம். அப்ப இந்த மாதாளம் பழத்துற ஷேப்ல அங்க ஆண்டவர் வைக்க சொல்றது என்னத்துக்கு? அதுவும் என்னத்தை குறிக்குது? அவருடைய வசனத்தை குறிக்குது. அப்ப மாதாளம் பழத்தை வைக்கட்டாம், அடுத்த என்னத்தை வைக்கட்டாம்? மணியை வைக்கட்டாம். ஏன் மணியை வைக்கட்டாம்டா 28:35 வாசிங்க. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது வெளியே வரும் போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டு காலத்துல யோம் கிப்பூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான் அதிபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அது ஏன் போறது என்று சொன்னா, அந்த சமாதான பலி என்று சொல்லி ஒன்று இருக்குது. அந்த சமாதான பலிய போய் அங்க செலுத்தி தன்னையும் மற்ற ஜனங்களையும் ஒப்புரவாக்குதல் ஊழியம் செய்வதற்கு அந்த ஒரு நாள் மாத்திரமே போக வேண்டும். போகும் பொழுது அவர் சும்மா அனுப்ப மாட்டாங்க. இந்த உடுப்பெல்லாம் போட்டு கைத்த கட்டித்தான் அனுப்புவாங்க உள்ள. எப்படி போவே? கைத்த கட்டித்தான். இந்த மலையிலிருந்து இறக்குவாங்கல்ல, அத மாதிரி கைத்த கட்டித்தான் அனுப்புவாங்க. ஏன்? இவர் தில்லுமுள்ளு பண்ணிட்டு உள்ள போயிருந்தா அத்தாண்ட கதை உள்ளுக்க முடி. இவர் உயிரோட தான் இருக்காரா செத்து போய்த்தாரான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? இந்த மணிர சத்தத்துல. அப்ப அதாவது என்னத்தை காட்டுது? அப்ப இந்த மணி இந்த மாதுளை எல்லாம் இந்த நீல உடுப்புல தான் இந்த அங்கியில தான் இருக்கணும் என்ற என்னத்தை காட்டுதுண்டா? இவர் நீதி இல்லாம உள்ளுக்குள்ள போனாரண்டா. இவர வாழ்க்கையில நீதி இல்ல. இவர் ஆண்டவர வசனத்தை பின்பற்றல, ஆண்டவர காரியங்களை பின்பற்றாம இவர் நீதியே இல்லை. மறைமுகமாகவும் இவர் அநீதியா வாழலாம் தானே. இப்படி தில்லுமுள்ளெல்லாம் பண்ணிட்டு உள்ள போனார் சொன்னா இவர கதை என்ன நடக்கும்? கதை கந்தல் உள்ளுக்குள்ள. இவர் செத்து தேரன்னு சொன்னா மணி சத்தம் கேட்காது. கைத்தை பிடிச்சி என்ன செய்வாங்க? இழுத்து டெட் பாடியை உள்ளுக்குள்ள இருந்து எடுப்பாங்க. உள்ளுக்குள்ள இவர் செத்து தேரன்னு சொல்லி வெளியில இருக்கிறார்கள் தூக்குறதுக்கு உள்ள போனாங்கன்னு சொன்னா அவங்களும் சரி. ஏனென்றால் ஆண்டவர் எவ்வளவு நீதிபரர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர்கள் மூலமாக நமக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு இதை எல்லாத்தையும் இங்க எழுதி வைத்திருக்கிறார். இந்த டிசைன், இந்த நூல், இந்த மணி இதெல்லாம் நான் எழுதல, மோசே எழுதையும் இல்லை. மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையை இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த அங்கி என்னத்தை குறிக்குது? நீதியை குறிக்கிறது. எழுதி கொள்ளுங்க, இது நீதி. நீதி என்ன? பரிசுத்த வேதாமத்தின் அவருடைய வசனம் தான் நமக்கு நீதி. அவருடைய வார்த்தை தான் நீதி. உலகம் ஒரு நீதி வைத்திருக்கிறது. அந்த நீதியை பத்தி இங்க ஆண்டவருக்கு அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, என்ன சொல்றார்? உண்ட எல்லக்குரிய புடுங்கி மாத்தாத, வளவு பிடிக்காத. என்ன? இன்னொருத்தண்ட வளவுக்குள்ள போய் எல்லக்குரிய புடுங்கி வச்சு கள்ள வளவு பிடிக்காத என்று சொன்னா பிடிக்க கூடாது. பிடிச்சு போட்டு ஆண்டவர் மன்னிப்பார் தானே என்று சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்? நீதி உள்ள தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் இந்த ஆசாரியனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நமக்கும்
ஆசாரியர்களாய் இருக்கிற நமக்கும் என்னத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நீதி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் ஏபோத்து, மனுஷனுடைய வாழ்க்கையில நீதி இருக்கும் பொழுது ஏபோத்து என்னதை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த நீதி மிகவும் முக்கியம். இன்னொன்று காட்டுறேன் நான் உங்களுக்கு. மார்க்கவசம் இங்க இருக்குது, ஏபோத்து இப்படி இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது? நீல அங்கி இருக்குதானே. இது மனுஷரை குறிக்குது, இது இஸ்ரேலை குறிக்குது. நடுவில் யார் இருக்கிறார்? தேவன். எப்படி இருக்கிறார்? எப்படி இயேசு சிலுவையிலே தொங்கினார்? இப்படிதான் தொங்கினார். என்ன சொல்றார்? எல்லா மனுஷரையும், இஸ்ரவேல் எல்லாரையும் நான் தான் தேவன், இஸ்ரவேலருக்கும் நான் தான் தேவன், எனக்கும் உங்களுக்கும் அவர்தான் தேவன் என்பதை அவர் காட்டுறார். அதாவது அடையாள பூர்வமாக அங்க மறைமுகமாக நமக்கு அதை காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, அடுத்தது என்ன உடுப்புன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா உள் சட்டை என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வெள்ளை கலர்ல இருக்குதானே, இதுதான் அந்த உள் சட்டை. ஓகே, யாத்ராமம் 28ஆம் அதிகாரம் 39 43 வரைக்கும் அந்த உள் சட்டையை எப்படி உண்டு பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவர் மோசைக்கு ஆலோசனை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். 39 நான் வாசிக்கிறேன் பாருங்க. மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திரத்தையல் வேலையாக பண்ணுவாயாக. இதுல இடைக்கச்சை, அடுத்தது பாகை இருக்குது, மைட்டர் அண்ட் என்னதுக்கு 28 39. இந்த மைட்டர் என்று சொன்னா இந்த தலையில போடுற இந்த பாகை, அதோட இடைக்கச்சையை பத்தி இருக்குது. ஆனா இடைக்கச்சையும் பாகையும் நாங்க அடுத்த வாரம் தான் பார்ப்போம், ஏன்னா நேரம் போதாது அதை நாங்க படிக்கிறதுக்கு. ஓகே, மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையை செய்யட்டாம். 40வது வசனத்தை பாருங்க. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகி ஆரோனும் அவனுடைய கூட அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத்தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. இது என்ன கட்டளையா? நித்திய கட்டளை. அவங்களுக்கு அது ஒரு உடுப்பாக கொடுக்கப்பட்டது. ஏன்? சாகாதபடிக்கு. இதெல்லாம் தரித்து கொண்டுதான் அவங்க போகணும். ஆண்டவர் வார்த்தையில் சொல்லுகிறார், இதெல்லாம் தரிக்காம போனா என்ன நடக்கும்? மரணம். இன்றைக்கு நாங்க புதிய ஏற்பாடுல இந்த உடுப்பு போடுறது இல்லை. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்க இப்ப இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் நாங்க எங்களுடைய இருதயத்துல தரித்து கொள்ள வேண்டும். ஓகே, இந்த உள் சட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னா அது வெள்ளை கலர்ல இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? முற்றிலுமா வெள்ளை கலர்ல இருக்கும். நான் நிறைய படம் இருக்குது கூகுள்ல, எல்லாம் போடல, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அது இந்த உள் சட்டை எப்படி செய்யறன்னு சொல்லியும் யூடியூப்ல இருக்குது. அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் அதெல்லாம் எடுத்து ஆராய்ந்து அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க எப்படி செய்யணும் என்று சொல்லி. ஓகே, அப்ப இந்த உள் சட்டை என்ன கலர்ல இருக்கு? இந்த உள் சட்டை தான் ஆசாரியனுடைய சரீரத்தில். இப்ப நான் போட்டிருக்கேன் இந்த ஷர்ட், என்னோட சரீரத்தில் இதுதான் டச் பண்ணுது. மற்ற இதெல்லாம் படுகுதா? படல. என்னத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் என்றால், வெள்ளை பரிசுத்த வேதாம வார்த்தைகளின் அடிப்படையில் என்னத்தை காண்பிக்குதுன்னா பியூரிட்டி, பரிசுத்தம். வெள்ளை என்னத்தை காண்பிக்குது? பரிசுத்தம். அவர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று சொல்லி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு வேத வார்த்தைகள். அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? நம்முடைய உள்ளான நிலைமை எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் வெளியில பரிசுத்தமா இருப்பாங்க. அவங்கள தான் இயேசு பார்த்து என்ன சொன்னார்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே என்றார். அவர் என்னத்தை விரும்புறார்? வெளியில பரிசுத்தமா நடிக்கிறத விரும்பல, உள்ளுக்குள்ள. நான் போன வியாழனும் சொன்னேன் இல்லையா, அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா. நம்ம அந்தரங்கத்தில் என்ன செய்யறோம் என்று பிதா பார்க்கிறார். அந்தரங்கத்தில் நம்ம நூல் விட்டம் என்றாலும் பார்ப்பார். நம்ம விடுற தில்லு முள்ள எல்லாத்தையும் அந்தரங்கத்திலே பிதா என்ன செய்கிறார்?
பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதான் இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், நீ இன்னொருத்தருக்கு நன்மை செய்யும் பொழுது அந்தரங்கத்துல செய். ஏன்? அப்பதான் அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு என்ன செய்வார்? வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நீ ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யட்டாம்? அந்தரங்கத்திலே பண்ணு. ரோட்டில் நின்று நான் ஜெபிக்கிறேன், சோத்திரம் சோத்திரம், அந்தரங்கத்திலே ஜெபம் பண்ணு. கதவை பூட்டி ரூம்ல இருந்து அறையில இருந்து ஜெபம் பண்ணு. அப்ப என்னவாம்? அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இன்னொரு காரியம் அந்தரங்கத்துல செய்ய சொன்னார். என்னது? 3 விஷயம் அந்தரங்கத்துல செய்ய சொல்லி இயேசு ஆலோசனை கொடுத்தார். உபவாசிக்கும் பொழுது என்ன செய்யும் பொழுது? உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கத்திலே உபவாசிக்க சொன்னார். வெளியில உபவாசம் இருக்கிற 40 நாள் என்று காட்டாத என்றார். ஏன்? உபவாசம் இருக்கிறத நீ வெளியில காட்டினா நீ அதனுடைய பலனை அடைந்து தீர்ந்தது, முடிஞ்சு கதை. நீ ஏன் நானும் நீங்களும் ஏன் உபவாசிக்க வேண்டும்? நம்மட ஆத்துமாவை, நம்மட சரீர மாமிசத்தை ஒடுக்கிறதுக்கு. ஒடுக்கி என்ன செய்ய போறோம்? உபவாசம் பண்ணி ஆண்டவரோடு இருக்கிற உறவுல இன்னும் அதிகமாக வளர போறோம். அப்ப ஆண்டவருக்கு தான் நம்ம எல்லாத்தையும் காட்டணும். செய்கிற எல்லா காரியத்தையும் யாருக்கு காண்பிக்கணும்? ஆண்டவருக்கு காண்பிக்கணும். அதான் அன்றைக்கு நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரோடு பேசும்போது அவர் சொன்னார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த சர்ச் கட்டட வேலை நடக்குதானே, நிச்சயமா நான் ஏதாவது ஒரு உதவி செய்வேன், சரிதானே? செய்வேன். ஆனா இதை யாரும் கேட்டா நான் தான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க. யாரு இது செஞ்ச இந்த ஹெல்ப் பண்ணி சொல்லி கேட்டா என்ன சொல்ல சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் உதவி செய்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஏன்? அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பதை அவர் ருசித்து இருக்கிறார். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில சில நேரம் ஒரு அனுபவங்கள் உண்டு. என்ன? அந்த ரங்கத்தில் யாருக்காவது ஒரு உதவி செய்வீங்க, அது பல மடங்காக நமக்கு திருப்பி வரும். வெளியரங்கமாய் பிதா நமக்கு பதிலளிப்பார். ஓகே, இன்றைய நாளில் அங்கியை குறித்து பார்த்தோம், அடுத்தது உள்சட்டையை குறித்து பார்த்தோம். இன்னும் பேலன்ஸ் இருக்குது, பாகை மைட்டர் மேல போடுற அந்த பாகையை குறித்தும், அடுத்தது இடைக்கச்சை. இது ரெண்டும் பார்த்தோம் என்று சொன்னா ஆரோனுடைய வஸ்திரம், அதுல இருக்கிற மகத்துவங்களை நாங்க கற்றுக்கொண்டு முடிந்தாயிற்று. எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேருக்கு இது அலுப்படிக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு என்னுடைய இருதயத்துல போட்டபடினால, அந்த விருப்பத்தை கொடுத்தபடினால தான் நான் இதெல்லாம் உங்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கேன். அதான் இந்த ரகசியத்தை கேட்கறதுக்கு அநேக பேர் இல்லை, அநேகருக்கு இதெல்லாம் விளங்காது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தலை சுத்திரும். ஏன்? இது ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்களை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு உடுப்புக்குள்ள எப்படி தன்னை பத்தி ஒரு மகத்துவமான விஷயத்தை வைக்கிறார் என்றால், ஆண்டவர் ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது எல்லாத்தையும் என்னத்துக்கு உருவாக்குறார்? அவருடைய மகிமைக்கென்று. என்னையும் உங்களையும் என்னத்துக்கு உருவாக்கினார்? அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று உருவாக்கி இருக்கிறார். அப்ப நாங்க அவருடைய மகிமையை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டிகளாக, அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஓகே, அப்ப ஏபோத்தை குறித்து படித்தோம், மார்பதக்கத்தை குறித்து படித்தோம். நான் நினைக்கிறேன் இது உங்களை நீங்க நோட்ஸ் காப்பி திறக்காமலே உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். மார்பதக்கம் என்றால் நாங்கள் இஸ்ரவேலை நாங்கள் தோளில் சுமக்க வேண்டும், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற தீவிரவாத இயக்கங்கள், பலவிதமான நாடுகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்கும். ஏன்? வேதம் சொல்லுது இதெல்லாம் நடக்கும். அவருடைய வருகை நாட்கள் இதெல்லாம் நடக்கும். இஸ்ரேலை அழிக்கும்படிக்கு அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்ப அதுக்காக நாங்கள் ஜெபிக்க வேணும். அதுக்காக அவங்க அடிக்கிறான் தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய மேது விழுந்த கடமை என்ன? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது ஏபோத்தை குறித்து பார்த்தோம். ஏபோத்து ஆண்டவரை குறிக்கிறது, அவருடைய மகத்துவமான மகிமையை குறிக்கிறது. உண்மையான ஏபோத்து இப்படி இல்லை, இந்த இருக்குதானே, இதை மாதிரி இல்லை ஏபோத்து உண்மையா. இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு சாம்பிள் படம் தான். ஃபுல் தங்க இதால தங்க நூலால நெய்தல் செய்திருந்தா எப்படி இருக்கும்? பளபளன்னு இருக்கும். உண்மையான ஒரு ஆசாரியன் வந்து நிற்கும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அடுத்தது அங்கியை குறித்து பார்த்தோம். அங்கி நீதியை குறிக்கிறது. எனக்காக வெளிப்படுத்தல் 19:8 வாசிப்பீங்களா? அங்க அந்த 19ஆம் அதிகாரத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண வைபவம், அவர் திருச்சபையை திருமணம் முடிக்கிற அந்த சம்பவம் அங்கு நடக்கும். அதை நீங்க வாசிக்கலாம். 19:8
சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவள் யாரு? மணவாட்டி. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளில் என்னவா? பரிசுத்தவான்களின் நீதியின் வஸ்திரம் என்ற ஒன்று இருக்கு. அது எப்ப வழங்கப்படுமா? நமக்கு தரிக்கப்படுமா? அவர் நம்மளை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது நமக்கு நீதி என்னும் வஸ்திரத்தை ஆண்டவர் தரிக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இந்த அங்கி. இதை குறித்து பார்த்தோம். அடுத்தது உள் சட்டையை குறித்து பார்த்தோம். இந்த உள் சட்டை என்ன? பரிசுத்தம். அது வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. நமக்கு அது என்னத்தை காண்பிக்கும்? நம்முடைய உள்ளான நிலைமை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில நாம் வாழும் வரைக்கும், எங்களுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வரும் வரைக்கும், அவரிடத்திலே நாங்கள் சேரும் வரைக்கும் நமக்கு இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. சும்மா உங்களை விட மாட்டான். எப்படியாவது இழுத்து போட்டு தள்ளுறதுக்கு தான் மிஸ்டர் பிசாசு செயல்படுவான். ஏன் இயேசு என்ன சொன்னார்? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேறெண்டுக்கும் வரான். அவன் திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். ஏதாவது நம்மளை நோண்டிக் கொண்டே இருக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம். அதை அவன் செய்து கொண்டுதான் இருப்பான். நாம நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுக்கு முதல்ல என்ன சொல்றார்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்ப தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்தம், நீதி எல்லாம் நமக்குள்ள வந்துடும். அதுக்கு பிறகு நாங்க பிசாசை எதிர்த்து நின்றா என்ன செய்யும்? பிசாசு ஓடிப்போம். நம்ம பெருசா அலட்டி கொள்ளதோட திரும்பி ஒரு பார்வை பார்த்தா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்து சரியான திரும்பி ஒரு பார்வை பார்த்தா அவன் ஓடுவான். சரிதானே? ஓகே, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன்.